ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபேசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Ephesians chapter 3 verse 12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நமக்கு 3 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்கள் உலகத்தின் காரியங்களை விசுவாசிப்பதினால் என்ன பிரயோஜனம் வந்தாலும் அது நிலைத்து நிற்காது. அது பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்லாது. உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பலாம், உலகத்தில் உள்ள புதிய கண்டுபிடிப்புகளை நீங்கள் நம்பலாம், எல்லாம் மறைந்துவிடும், எல்லாம் காலாவதியாக மாறிவிடும். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு புதிய கண்டுபிடிப்புகள் வந்துவிடும். மனிதர்களுடைய எண்ணங்கள் மாறும். அவர்கள் சொன்னதெல்லாம் இல்லை என்று சொல்லி மறுபடியும் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. Dear child of God, by having faith on our Lord Jesus Christ, we will receive courage. Because the devil has no power and authority over you. The Lord God Jesus Christ has all power upon you. So, you don't need to be afraid. You don't need to be dismayed, but be of good courage. Satan is the defeated foe. He cannot touch God's people. Because you believe on our Lord Jesus Christ. He died for you. He has risen for you. He has given his life for you. That is why you have the courage and boldness to stand against every devices of Satan in your life. Secondly, the word of God says you have confidence. அவர் மூலமாய் நமக்கு திட நம்பிக்கை உண்டாகிறது. Our confidence is not being shaken. Our confidence is constant. Because our Lord Jesus Christ is same yesterday, today and forever. The confidence that you receive through Jesus is also same and stable forever. You need to be confident of what you believe on our Lord Jesus Christ. You need to be confident of what you believe through our Lord Jesus Christ. Our Lord Jesus Christ has given you the promises which are going to give glory to God through Jesus Christ. Every promise that you have received from Jesus Christ and through Jesus Christ, it is going to give glory to God and it is going to give you all the blessings. All the blessings that you are going to receive from Jesus Christ are going to be stable. And that is the confidence that we have got through our Lord Jesus Christ. Thirdly, we receive the access to approach our God the Father. தேவனை சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Only through our Lord Jesus Christ, we can access our Father God. Without our Lord Jesus Christ, no other way. He is the way. He is the truth. And He is the door to access our Lord God. That is why we need to have faith on Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனிடத்திலே சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் சாதாரண மனிதர்கள் அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். எனவே நீங்களும் நானும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நாங்கள் தைரியமும் திட நம்பிக்கையும் அவர் மூலமாய் தேவனிடத்திலே சேர்கிற ஸ்லாக்கியத்தையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி.
உடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுக்காக உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.